திருவிடைமருதூர் திருவாடுதுறை ஆதீனம் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா பாட புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசு தலைமை கொறடா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாட புத்தகங்களை வழங்கினார். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் ஓராண்டுக்கும் மேலாக மூடப்பட்டுள்ளன. 12ஆம் வகுப்பு வரை அனைத்து விதமான தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டு மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்கப்பட்டுள்ளது. வழக்கமாக கோடை விடுமுறை முடிந்து ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டு புதிய கல்விக் ஆண்டுக்கான பாட வகுப்புகள் தொடங்கப்படும். இந்த ஆண்டு கொரோனா பரவல் தீவிரத்தால் பள்ளிகள் திறப்பில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் புதிய கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை துரிதமாக முடித்து பாடங்களை இணைய வழியில் நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருவிடைமருதூர் தொகுதியில் 18,765 மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது. முதல் கட்டமாக இன்று திருவாடுதுறை ஆதீனம் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 60 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாட புத்தகங்களை அரசு தலைமை கொறடா கோவிச்செழியன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் அண்ணாதுரை, வட்டார கல்வி அலுவலர் சிவகுரு, பொதுக்குழு உறுப்பினர் சுந்தர ஜெயபால், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் GKM ராஜா, தலைமையாசிரியர் ஞானமூர்த்தி மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விலையில்லா பாட புத்தகங்களை மாணவர்களுக்கு வழங்கினார்கள். கற்றுத்தருகிற ஒரு இடம்தான் கல்விச்சாலை, பள்ளிக்கூடங்கள். வளர்ந்து ஆளாகி இந்த நிலையில் உட்கார்ந்திருப்பவர்கள் அல்ல, ஏழையிலும் ஏழையாக பிறந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் உங்கள் முன்னால் உட்கார்ந்து